ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம நம்மளோட அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது GUI மூலிமா பண்ணுறது ஈஸி. ஸோ இங்கே போய் இங்கே கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கணும். முதல்ல அந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போய் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து CLI கமாண்ட் மூலிமா பண்ணுவோம். ஸோ CLI கமாண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நமக்கு முதல்ல எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ChatGPT கேட்போம். ஸோ AWS CLI command to find and stop instances. ஸோ ஃபைண்டும் பண்ணணும், ஸ்டாப்பும் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ஸ்டன்ஸ் ஐடி வேணும். ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா AWS EC2 டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸில் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் அண்ட் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸில் ஃபைண்ட் அண்ட் ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட். ஓகே, நம்ம AW டிஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு AWS கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இட் will ask for the secret key. அதெல்லாம் it will ask for using this AWS configure you can log in. Okay, இப்போ if you give STS get caller identity அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லாகின் பண்ணும்போது you have to give the token and the secret key. அதை நம்ம ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் ChatGPTயில் how to generate token and secret keyனா உங்கள் யூஸருக்கு ஒரு டோக்கன் அண்ட் சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை AWS கான்ஃபிகரில் அந்த டோக்கன் அண்ட் சீக்ரெட் கீயை கொடுத்தோம்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சுன்னா ஸ்டேட்டஸ் கெட் காலர் ஐடென்டிட்டி, இது ஸ்டேட்டஸ் கெட் காலர் ஐடென்டிட்டி கொடுத்தோன்னா இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் காமிக்கணும். அப்படி காமிச்சதுன்னா லாகின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா AWS EC2 describe instances. ஸோ டிஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இன்ஸ்டன்ஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்போ அந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இது நம்ம போய் படிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா query பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை query பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி query பண்ணி எடுத்துக்கிறதுனா ஜஸ்ட் இந்த மாதிரி query பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரிசர்வேஷன்ஸ் இருக்கா? ஸோ அந்த ரிசர்வேஷன் ஒரு அரே, அந்த அரேயில் இன்ஸ்டன்சஸ், அதுக்குள்ளார இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ இது ரிசர்வேஷன் அரேக்குள்ளார இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்கும். கீழே போனீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த இன்ஸ்டன்சஸில் மேலே இருக்கும் நினைக்கிறேன் இன்ஸ்டன்சஸ். அது ஒரு பாருங்கள், இந்த இன்ஸ்டன்சஸ் அரேயில் we can go and find the instance details. ஸோ என்ன பண்ணுறேன்னா அதை query பண்ணுறேன். ரைட், ரிசர்வேஷன்ஸில் இன்ஸ்டன்ஸ் ஐடியும் அந்த அதோடைய நேமும் ஒரு அவுட்புட் டேபிளாக எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன கேட்டனோ எனக்கு ஐடியும் அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடியும் டேபிள் நேமும் வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டாப்டாக இருக்குது இப்போதைக்கு அதோட நேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, அதுவும் ChatGPT கொடுத்துருக்கும். ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ், அதில் இன்ஸ்டன்ஸ் ஐடியை கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் ஐடியை அப்படியே கொடுக்கலாம், இல்லைனா இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்து இப்படியே கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ். ஓகே, ஸோ கமெண்டை பார்த்துட்டு காப்பி பண்ணி போடாமல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ EC2ல் AWSக்கு அப்புறம் பார்த்துல என்ன வரும்னா என்ன சர்வீஸ்ன்றது வரும் அடுத்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சர்வீஸை டிஸ்கிரைப் பண்ணணுமா, டிஸ்கிரைப் பண்ணால் காமிக்கிறது. ஏதாவது வேலை பண்ணணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் வேலையை கொடுக்கணும். ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ், அப்புறம் எந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக இப்படி கொடுக்கலாம். இல்லைனா இந்த கமாண்டையே இதுக்குள்ளார கொடுக்கலாம், வெறும் இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி மட்டும் வச்சு. அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் ஐடிக்குள்ளார வேற ஒரு கமாண்டையே இந்த மாதிரி டாலர் சிம்பல் போட்டு கொடுக்கலாம். ரைட், ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸில் நம்ம என்ன கொடுக்கணும், அடுத்தது இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ்ன்னு கொடுக்கணும். அதை நான் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல -instances -ids
இன்ஸ்டன்ஸ் தான். ஓகே, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் இதையே கொடுக்கலாம். அது ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியறதுக்கு ப்ரீவியஸே நம்ம ப்ரீவியஸ் கமெண்டே கொடுத்தோம்னா அதோடைய முன்னாடி ஸ்டாப் இருந்துச்சு இல்லை, இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரன்னிங்னு இருக்குது. இப்போ ரன்னிங்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ we can connect to it. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குயில போயும் பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ். இது இப்போ முன்னாடி ஸ்டாப் இருந்துச்சா, இப்போ நான் F5 அமுத்துறேன்னா இது ரன்னிங் ஆகிடும். ஓகே, நான் இந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு கீ ஜென்ரேட் பண்ணியிருந்தேன், அது என் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இந்த todo.pem தான் அந்த கீ. ஸோ இந்த கீயை வச்சு நான் அந்த சிஸ்டத்து கூட SSH பண்ணலாம். அதுக்கு இதான் கமாண்டு SSH-i. அந்த என்ன கீ ஜென்ரேட் பண்ணணும், அந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது இந்த கீ நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் யூசர் நேம் அட்டு அந்த இன்ஸ்டன்ஸோடைய அந்த என்னோடய EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஓகே, அதோடைய DNS டொமைன் நேம் என்னது .com. இது எங்கே எடுக்கிறது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணி யூ ஹேவ் டு செலக்ட் த இன்ஸ்டன்சஸ். அப்புறம் கனெக்டில் SSHல போனீங்கன்னா இங்கே ஏற்கனவே இருக்கும். அது நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணுன்றது இதை காப்பி பண்ணி அப்படியே உங்கள் சிஸ்டத்தில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா SSH அப்படின்றது செக்யூர் ஷெல். உங்களுக்கு வந்து ஒரு இப்போ பேசிக்காக என்ன, இப்போ என்னுடைய லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்லேருந்து AWSல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு SSH பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு செக்யூர் ஷெல் அலோகேட் ஆகும். அந்த இதில் இப்போ நான் அடிக்கிற கமாண்ட்லாம் AWS இருக்கிற அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் அடிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் வந்து யூஸ்வலாக அந்த செக்யூர் ஷெல்குள்ளார போயிட்டேன். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருக்குது, இந்த இன்டர்நெட்டில் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் இருக்குது, என்னுடைய லேப்டாப் வந்து இந்த ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே இன்டர்நெட்டில் இந்த AWS சர்வீஸ் இருக்குது. இந்த AWS சர்வீஸில் நான் வந்து ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு பப்ளிக் சப்நெட் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு VM க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பப்ளிக் IP இருக்குது. ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துக்கு நான் SSH பண்ணுறேன் இந்த டொமைன் நேமை வச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு செக்யூர் ஷெல் வந்துருச்சு. இப்போ நான் இங்கே என்ன கமாண்ட் அடிக்கிறேனோ அந்த கமாண்ட் இந்த EC2 இருக்குல்ல, இங்கே கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிங்கல்ல, அங்கே அடிக்கிற மாதிரி. ரைட், ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா என் அப்ளிகேஷனை எனக்கு ஒரு todo அப்ளிகேஷன் இருக்குது, அதை கண்டெய்னரைஸ் பண்ணி இங்கே ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். என் அப்ளிகேஷனை நான் வந்து I have downloaded and kept it here. ஓகே, கண்டெய்னரைசேஷன் என்னன்னு பார்த்துட்டோம் முன்னாடியே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் todo. ஓகே, ஸோ ஹியர் I have to create the images. ஓகே, ஸோ docker images நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் இமேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா task_front end task_back end அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா build this is a command to build the image. build -t என்ன image name கோலன் ஒரு டேகு எந்த டைரக்டரியில் நம்ம டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ டாக்கர் ஃபைல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், அதெல்லாம் அதை பார்த்துருங்க. ஸோ டாக்கர் ஃபைல் ஆஸ் அ ஸ்டெப்ஸ் டு கிரியேட் த இமேஜ். அந்த இமேஜ்குள்ளே அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ். யூஸ்வலாக இமேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா இமேஜ்ன்றது ஒரு ஃபைல், அவ்வளோதான். இந்த இமேஜ் task_v1 அப்படின்றது ஒரு ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ளார ஒரு பேசிக் OS இருக்கும், பேசிக் இமேஜ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இமேஜ்லேயே ரன் டைம் வந்துடும். நோடு தேவைன்னா நோடு, நீ ஜாவா பண்ணால் JVM. ஸோ ரன் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் கோட் இருக்கும், நம்மளோட todo அப்ளிகேஷன் கோடு இருக்குல்ல, நம்ம அப்ளிகேஷன் கோட் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் கோடுக்கு நிறைய டிபெண்டன்சி வேணும்ல. இப்போ நம்ம அப்ளிகேஷன் கோடுக்கு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்னா நம்ம மாங்கோஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஃப்ரண்ட் எண்டுனா நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்போம், .env. ஸோ அது எல்லா கோடுமே எல்லா டிபெண்டன்சியுமே சேர்த்து அதில் இருக்கணும்.
ரைட். ஸோ ஒரு பேஸ் இமேஜ், ரன் டைம், நம்ம அப்ளிகேஷன் கோட், அப்புறம் டிபெண்டன்சிஸ், இது எல்லாத்தையுமே இந்த இமேஜ்குள்ளார இருக்கும். இந்த இமேஜ் ஃபைலுக்குள்ளார எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை ரன் பண்ணிட்டு பில் பண்ணிட்டேன். இப்போ பில் பண்ணி எங்கே இருக்குது? இது நம்மளுடைய அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ் அங்கேயே இருக்குது. இந்த இமேஜை ரன் பண்ணும்போது கண்டெய்னர் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கு கிளைண்ட் டைரக்டரி கொடுக்கணும், பேக் எண்டுக்கு சர்வர் டைரக்டரி கொடுத்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு இமேஜ், பேக் எண்டுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் வந்து இப்போ டாக்கர் பிஎஸ் போடுறேன். டாக்கர் பிஎஸ் போடனா இந்த இமேஜை ரன் பண்ணனா எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும்னு சொன்னேன் பார்த்தியா? அது வந்து என்னென்ன கண்டெய்னர் ரன் ஆகுது அப்படின்றத டாக்கர் பிஎஸ் கமெண்ட் மூலிமா பார்க்கலாம். இதில் எதுவுமே இல்லை, ஆனால் டாக்கர் பிஎஸ் -a போட்டோம்னா இங்கே வந்து 2 இமேஜும் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் பேக் ஹேண்ட் மட்டும் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல நான் வந்து இந்த இமேஜஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து கண்டெய்னர் நேம் கொடுக்கணும், டாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஃப்ரண்ட் ஹேண்ட், அப்புறம் ரெண்டுத்தையும் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டுமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டும் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டாக்கர் பிஎஸ் -aல அந்த இமேஜ் இல்லை. இப்போ இந்த 2 இமேஜும் நம்ம ரன் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் அந்த அப்ளிகேஷன் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் பேக் ஹேண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளியர் போட்டுட்டு இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் ஹேண்ட் அப்ளிகேஷன் ஓடுது. ஸோ இதை நான் முதல்ல ஸ்டாப் பண்ணுறேன். டாக்கர் ஸ்டாப் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் பேக் ஹேண்ட். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும் ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா டாக்கர் பிஎஸ்ல வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்காது. ஆனால் டாக்கர் பிஎஸ் -aல ஸ்டாப் ஆன அப்ளிகேஷனும் இருக்கும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டாக்கர் RM. இப்போ அந்த கண்டெய்னர் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ டாக்கர் பிஎஸ் -aலையும் அது இல்லை. இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, ஸோ இதுதான் கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு. டாக்கர் ரன், அந்த கண்டெய்னர் நேம், எந்த நெட்வொர்க்கு, ஹோஸ்ட் போட்டு, கண்டெய்னர் போட்டு, ஏதாவது என்வாயர்மெண்ட் வேரியபிள் இருந்தால், எனக்கு வந்து MongoDBயோட கனெக்ட் ஆகணுக்காக MongoDBயோட URL கொடுத்துருக்கேன், அப்புறம் சீக்ரெட் கீ ஒன்று, அப்புறம் என்ன இமேஜ் ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இதை என்டர் பண்ண அப்படின்னா இப்போ ரன் ஆகிடும். இப்போ டாக்கர் பிஎஸ் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம பேக்ஹேண்ட் ரன் ஆகணும். இப்போ பேக்ஹேண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோடைய லாக்ஸ் பார்க்கணும்னா டாக்கர் லாக்ஸ் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் பேக்ஹேண்ட். ஓகே, இது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லெட்ஸ் see how to run the front end. ஃப்ரண்ட் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் அதே தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே வந்து ஹோஸ்ட் போர்ட் வந்து 3000 கொடுத்துருக்கேன், கண்டெய்னர் போர்ட் வந்து 80 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு? ஏடபிள்யூஎஸில் ஒரு EC2 இருக்குல்ல, இந்த EC2ல வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை ரீச் பண்ணணும்னா, வெளியேருந்து ரீச் பண்ணணும்னா 5000ல ரீச் பண்ணணும். அந்த கண்டெய்னரில் நம்ம ஆப் ஓடுது இல்லை, அது எந்த அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ஓடுதுன்னா 80ல ஓடுது. இதுதான் ஹோஸ்ட் போர்ட் அண்ட் கண்டெய்னர் போர்ட். ஸோ அதனால தான் 2 இது கொடுக்குறோம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்டை ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக எந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ரன் ஆகுதான்னு பார்த்துங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே காமிக்காது. ஸோ 12 செகண்ட் அப் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஓடுது. ஓகே, இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் ரெண்டுமே இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரௌசர்லேருந்து என்னுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை நான் அசஸ் பண்ணேன் அப்படின்னா நான் பேசிக்காக என்னது, இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இது EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது? AWS-குள்ளே இருக்குது. கரெக்டாக? இந்த AWS என் வர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் VPC இருக்குது. கரெக்டாக? இது எங்கே இருக்குது? இது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என் லேப்டாப் இருக்குல்ல, என் லேப்டாப்லேருந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு பப்ளிக் IP இருக்கும்ல,
அது நான் பப்ளிக் ஐபி வச்சு என் அப்ளிகேஷன் அசஸ் பண்ண முடியும்ல. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய EC2 இன்ஸ்டன்ஸோடைய DNS என்னன்னு தெரியும், எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அசஸ் பண்ண முடியும். ஸோ அது தெரியறதுக்கு என்ன கமாண்ட்? ஸோ ChatGPT வந்து அதே தான், நம்ம நமக்கு இன்ஸ்டன்ஸோடைய பப்ளிக் ஐபியும் DNSம் வேணும். அப்போ EC2 இன்ஸ்டன்ஸை டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் போட்டு அது ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் என்னன்னா, எதெல்லாம் ரன் ஆகுதோ, என் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் நேம் வந்து ரன்னிங்காக இருக்கணும், ரன்னிங் இருக்கிறதோடைய கொரி பண்ணுறேன். இது நீ கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஃபில்டர் கொடுக்கலன்னா எல்லா இன்ஸ்டன்ஸோட இதுவும் கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தோடைய பப்ளிக் ஐபி, இன்ஸ்டன்ஸ் ஐடி, பப்ளிக் ஐபி, DNS நேம் இதெல்லாம் எடுக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய DNS. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலான்னா, இதை நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குல்ல, டாக்கர் PS கொடுத்தனா என் அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, டாஸ்க் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதை வந்து லெட்ஸ் மீ அசஸ் ஃப்ரம் மை ப்ரௌசர். :3000. So my application is seen here. Okay, if you want to front end container ஏதாவது print போட்டுருந்தீங்கன்னா அந்த print இங்கே வரும். ரைட், எனி print about உங்கள் இந்த இன்ஸ்பெல் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேசிக்காக AWSல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி என் அப்ளிகேஷன் நாங்கள் கொண்டு வந்து அதை இமேஜ் கிரியேட் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு கண்டெய்னர், பேக் எண்டுக்கு கண்டெய்னர். ரைட், இப்போ யார் வேணால் அப்ளிகேஷனை இந்த டொமைன் நேம் வச்சு யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இப்போ இங்கே என் EC2 ரன் ஆகிட்டே இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எனக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் வே ஆஃப் டிப்ளாயிங் த அப்ளிகேஷன். இதுமாரி நிறைய விதம் இருக்குது அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த கண்டெய்னர், இப்போ நம்ம 2 கண்டெய்னர் தான் போட்டிருக்கோம். கரெக்டாக? நம்ம அப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா நிறைய கண்டெய்னர் இருக்கும், நமக்கு நிறைய EC2 இன்ஸ்டன்ஸ் தேவை. கரெக்டாக? இந்த கண்டெய்னரெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் டூல் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு Kubernetes அப்படின்றது தான் கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் டூல். இந்த Kubernetes கிளஸ்டரில் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். இந்த Kubernetes கிளஸ்டரு பேசிக்காக இதில் போய் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த Kubernetes கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் டெஸ்ட்ராய் பண்ணுறது, இது எல்லா கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்டையும் இந்த Kubernetes பார்த்துக்கும். ஸோ இது எப்படி டிப்ளாய் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.